வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் மணிகண்டா, உன் பணி மகிழ்ச்சியை வதம் செய்ததோடு முடியவில்லை. போட்ட நாடகத்தில் ஏற்ற வேடத்தை முழுமையாக முடிக்க நீ புலிகளுடன் பந்தளம் சென்று வா என்று சிவன் கட்டளையிட்டார். இறந்த மகிழ்ச்சியின் உடலை அழுதை நதிக்கரையில் அடக்கம் செய்து அந்த மேட்டின் மீது முதலாவதாக ஒரு கல்லை எடுத்து வைத்தார் மணிகண்டன். பிறகு அனைத்து தேவகணங்களும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்தன. இந்த சம்பிரதாயமே பிறகு காலம் காலமாக இப்பொழுதும் அங்கு யாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அழுதை நதியில் குளித்து முடித்து அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து மகிழ்ச்சி உடல் புதைத்த மேட்டின் மீது எறிவது வழக்கமாக உள்ளது. தேவர் உலக அரசனான இந்திரன் புலி உருவம் கொண்டு மணிகண்டன் முன்பு நின்றார். தேவ மாதர்கள் அனைவரும் பால் சுரக்கும் மடிகளுடன் கூடிய பெண் புலிகளாக காட்சியளித்தனர். புலி உருவில் நின்ற இந்திரன் மீது ஏறி அமர்ந்த மணிகண்டன் அனைத்து புலிகளுடன் பந்தளத்து ராஜ வீதியில் ஊர்வலமாக சென்றான். இதனை கண்ட பொதுமக்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். ஆனால் புலியின் மீது மணிகண்டன் சாந்தமாக அமர்ந்து வருவதை கண்ட மக்கள் பின்பு சாந்தமடைந்தனர். ஆனால் மக்களுக்கு மணிகண்டன் மீதான ஆச்சரியம் மட்டும் அகலவில்லை. திறந்த கண்களை மூடாமல் அனைவரையும் மணிகண்டனையே பார்த்து கொண்டிருந்தனர். புலிகளுடன் அரண்மனை வாயிலை அடைந்த மணிகண்டனை கண்ட சேவகர்கள் அனைவரும் பதறி போய் நாக்கு குளறியபடி தங்கள் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடினர். இதனையெல்லாம் அரண்மனையின் மேல் நின்று கவனித்துக் கொண்டிருந்த மன்னன் ராஜசேகரன் அதிர்ச்சியில் உறைந்தான். பின்பு அங்கிருந்து நேராக மகனை நோக்கி ஓடி வந்தான். அதற்குள் அரண்மனைக்குள் இருந்த அத்தனை சதிகாரர்களும் பயத்தில் நடுங்கினர். அனைத்து வேங்கை கூட்டமும் நம் மீது பாய்ந்தால் நாம் அனைவரும் இருப்பது நிச்சயம் என்று புலம்பினர். மகாராணியும் தன்னுடைய கதை இன்றோடு முடிந்துவிட்டது என்று புலம்ப துவங்கினாள். மன்னனை நோக்கி வணக்கம் தெரிவித்த மணிகண்டன், மன்னா, யாரும் பயப்பட தேவையில்லை. நான் என்னுடைய கட்டளையை தான் நிறைவேற்றியுள்ளேன். இதோ ராஜ மருத்துவர் கேட்ட புலி கூட்டம். புலிப்பாலில் தான் மருந்து செய்ய வேண்டும் என ராஜ வைத்தியர் நினைத்தால் இந்த புலிகளிடம் எவ்வளவு பால் வேண்டுமோ கறந்து கொள்ளலாம். ஏனென்றால் புலி கூட்டத்தை பசு கூட்டம் போல நான் கட்டுப்படுத்தி வைத்துள்ளேன். வர சொல்லுங்கள் அந்த வைத்தியரை என்றான் கோபமாக. ராஜ வைத்தியன் உயிருக்கு பயந்து ஓடோடி வந்து மன்னனின் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதான். ராணியும் ஓடி வந்து, அறியாமல் பிழை செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று மன்றாடினாள். நடந்த சதிகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினாள் இளவரசி. இவர்களின் சதிகளை அறிந்த வந்தள மன்னன், மகனே மணிகண்டா, என்னை அறியாமலே இவர்களின் சதிக்கு நானும் உட்பட்டு விட்டேன். இவர்களுடன் சேர்த்து என்னையும் மன்னித்து விடு. இந்த புலிகளை எல்லாம் வனத்திற்கே அனுப்பிவிடு என்று கைகூப்பி மன்றாடினார். மணிகண்டன் மன்னரை நோக்கினார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.